ஆனா, இது ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஒருவேளை நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக வெளியே செல்கிறாள். அவள் சென்றதை கவனித்த சேரன் மனதுக்குள், இதுவரைக்கும் எல்லாரும் தனித்தனியா போயிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு தெரியாத இடம். நிலா தனியா வெளியே போறாளே. நாமவும் கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்துக்கலாம் என்று நினைத்து அவளை பின்தொடர்கிறார். ஆனால் அவள் பேசும் உரையாடல் அவருக்கு தெளிவாக கேட்கவில்லை. தூரத்திலிருந்து பார்த்தபோது மட்டும் நிலாவின் முகத்தில் கோபமும் பதற்றமும் அதிகரித்து கொண்டே இருப்பதை அவர் கவனிக்கிறார். இதுவரைக்கும் எப்போதும் அமைதியாக இருந்த நிலா இவ்வளவு கோபமாக பேசுவதை அவர் பார்த்ததே இல்லை. ஒருவேளை வீட்டிலிருந்து யாராவது பேசுகிறார்களா, அல்லது சோழனுடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையா என்று பலவிதமாக யோசித்தபடி நின்று கொண்டிருக்கிறார். சில நொடிகளில் எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. போனை கையில் வைத்தபடியே நிலா திடீரென்று தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்து விடுகிறாள். அதை பார்த்த சேரன் அதிர்ச்சியில் ஓடி வந்து நிலா நிலா என்று கத்திக்கொண்டு அவளை எழுப்ப முயற்சிக்கிறார். அவளது கன்னத்தில் மெதுவாக தட்டி கண்களை திறக்க சொல்கிறார். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவளது கைகள் முழுவதும் குளிர்ந்திருப்பதை உணர்ந்த சேரன் மேலும் பதறி சோழனுக்கு உடனே போன் செய்கிறார். டேய் சோழா, எங்க இருக்கே? சீக்கிரமா வாடா, நிலா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என்று பதட்டமாக சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் சோழனின் கையில் இருந்த சாப்பாடு வாங்கும் எண்ணமே மறைந்து போகிறது. அவன் எதையும் வாங்காமல் அங்கிருந்தே வேகமாக திரும்பி ஓடுகிறான். ஓடிக்கொண்டே மனதுக்குள் நிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறான். அவன் வந்து சேர்ந்ததும் நிலாவை பார்த்து கண்களில் கண்ணீர் மல்க, நிலா எழுந்திரு. நீதான் இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்காக ரொம்ப ஆசைப்பட்டே. இப்படி உனக்கு ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பல்லவன் ஓடி வந்து அருகில் இருந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு நிலாவின் முகத்தில் தெளிக்கிறார். பாண்டியனும் நடேசனும் சேர்ந்து அவளை எழுப்ப பல முறை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நிலா கண்களை திறக்கவில்லை. இதற்கு மேல் காத்திருக்க கூடாது என்று முடிவு செய்த அனைவரும் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அவளை தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அவளை உடனடியாக உள்ளே அழைத்து சென்று பரிசோதனை செய்கிறார்கள். வெளியே நின்றிருந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் கடவுளை வேண்டிக் கொண்டு பதற்றமாக காத்திருக்கிறார்கள். சோழன் அமைதியாக இருக்க முயற்சித்தாலும் அவன் முகத்தில் தெரிந்த பயம் மறையவில்லை. சில நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்து, உங்க வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துச்சா என்று கேட்கிறார். உடனே சோழன், இல்ல சார், நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஹனிமூன் ட்ரிப்புக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மருத்துவர், அவங்க மனசுல ரொம்ப பெரிய டென்ஷன் இருக்கு. அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க. ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துல கண் திறந்துடுவாங்க என்று சொல்லியதும் அனைவரும் சிறிது நிம்மதி அடைகிறார்கள். மருத்துவர் உள்ளே சென்ற பிறகு சேரன் தன்னைத்தானே குற்றம் சொல்கிறார். நான் அவளை இன்னும் சீக்கிரமா தடுத்திருக்கணும். தனியா போக விடக்கூடாது. நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கணும்னு நினைச்சவளுக்கு இப்படி ஆகிடுச்சே என்று கண்கலங்குகிறார். சோழன் அவரை ஆறுதல் சொல்லி, அண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிலாவுக்கு எதுவும் ஆகாது என்று நம்பிக்கை கொடுக்கிறான். அப்போது சேரன் நினைவுக்கு வந்து நிலாவின் போன் இன்னும் என்னிடம் இருக்கிறது என்று அதை சோழனிடம் கொடுக்கிறார். சோழன் அந்த புதிய எண்ணை பார்த்ததும் உடனே திரும்ப அழைக்கிறான். ஆனால் அந்த எண் ஏற்கனவே ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது. இதை பார்த்த சோழனின் சந்தேகம் மேலும் அதிகரிக்கிறது. யாரோ திட்டமிட்டே இந்த அழைப்பை செய்திருக்கிறார்கள் என்று அவன் மனதில் உறுதியாகிறது. அந்த ஒரு அழைப்பு நிலாவை இவ்வளவு பாதிக்க காரணம் என்ன என்ற கேள்வி அவனை விடாமல் துரத்துகிறது. சில நேரம் கழித்து நர்ஸ் வெளியே வந்து, பேஷண்ட் கண் திறந்துட்டாங்க என்று சொன்னவுடன் அனைவரும் வேகமாக உள்ளே செல்கிறார்கள். படுக்கையில் மெதுவாக கண்களை திறந்த நிலா முதலில் சோழனை தான் பார்க்கிறாள். அவன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் அவளது கையில் விழுகிறது. அதை உணர்ந்த நிலா, சோழன், ஏன் அழறே? எனக்கு என்ன ஆச்சு என்று மெதுவாக கேட்கிறாள். சோழன் அவளது கையை பிடித்து, நீ எங்களை எல்லாரையும் பயமுறுத்திட்டே நிலா என்று சொல்கிறான். பிறகு மெதுவாக யாரு அந்த புதிய நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க என்று கேட்கிறான். முதலில் அமைதியாக இருந்த நிலா திடீரென்று அழ ஆரம்பிக்கிறாள். சோழன் அவளை சமாதானப்படுத்தி, நீ பயப்படாத, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு என்று நம்பிக்கை கொடுக்கிறான். அப்போது தான் நிலா நடுங்கும் குரலில், இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் என்று சொல்லும் தருணத்தில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். நிலா மெதுவாக நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். நாம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது